இனிமே அஜித் சார் அவர்கள் சொல்கிறத நாங்கள் கேட்கவே மாட்டோம்னு ஒரு கேங், ஒரு குரூப் வந்து தீவிரமாக சுற்றிட்டுருக்காங்க. அது யார் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? யார் அந்த கேங்கு? இனிமே அஜித் அவர்களுக்கு வந்து அவங்க சொல்கிற பேச்சை இந்த விஷயத்தில் நாங்கள் கேட்கவே மாட்டோம்னு சொல்லக்கூடிய அந்த கேங்கு வேறு யாரும் கிடையாது. அஜித் குமார் அவருடைய ரசிகர்கள் தான். ஏன்னா அஜித் குமார் ஏகே அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது அது வந்து ஒரு மரியாதையாக இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ரசிகர்கள் எல்லாமே வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அஜித்குமார் அவர்களே இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் எங்களை மன்னிச்சிருங்க. உங்களை தலை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா மட்டும்தான் எங்களுக்குள்ள அந்த ஒரு மரியாதை இருக்கிற மாதிரி தெரியுது. அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அது ஒரு எமோஷன் அது. அது ஒரு பயங்கரமான ஒரு எங்களையே புரட்டி போடக்கூடிய ஒரு வார்த்தை. அதனால உங்கள நாங்க வந்து தல அப்படின்னு நாங்க கூப்பிடுறது தான் எங்களுக்கு மரியாதையாவும், சந்தோஷமாவும் இருக்கு. அதனால நீங்க எங்கள வந்து இந்த விஷயத்துல விட்டுடுங்க. அவங்கள அஜித் குமார் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறதுக்கோ, இல்ல அஜித், இல்ல ஏகே அப்படின்னு கூப்பிடுறதுக்கோ ரொம்ப மனசங்கடமா இருக்குது. இனிமே இந்த விஷயத்துல நாங்க கேட்க மாட்டோம். தயவு செஞ்சு நாங்க சொல்றத நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க. உங்களை நாங்கள் தல அப்படின்னு தான் கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி தல அவர்களுடைய ரசிகர்கள் வந்து பெரிய அளவுல அவங்களுடைய மன வருத்தத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இனிமே வந்து அஜித்குமார் அவர்களே சொன்னாலும் கூட, நாங்க அவரை வந்து தலன்னு தான் கூப்பிடுவோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து தல ரசிகர்கள், அஜித்குமார் ரசிகர்கள் வந்து வந்துட்டுருக்காங்க. ஆனா என்னோட கருத்து என்ன தெரியுமா? தல அஜித்குமார் நீங்க கூப்பிடுறத விட, பத்மபூஷன் அஜித்குமார்ன்னு கூப்பிடுங்க. அது வேற லெவல். அந்த மாரி ஒரு பெருமைய எடுக்கணும் அப்படின்னா, சாதாரண ஒரு மனுஷனால முடியாது. அதுக்கு வந்து அஜித்குமார் மாரி பட்ட ஒரு மனிதர் திரும்ப வரணும். அப்படி வந்தால் மட்டும் தான் அந்த மாரியான ஒரு பதவியும், பட்டமும், புகழும் கிடைக்கும். சாதாரண விஷயம் கிடையாது. பத்மபூஷன் அஜித் குமார் அவர்கள். அதுதான் வந்து எனக்கு தோன்ற ஒரு பெரிய ஒரு மரியாதையும், அவரை நம்ம வந்து அவர் நமக்கு அவருடைய ரசிகர்களாகிய ரசிகர்களுக்கும் சரி, தமிழ் மக்களுக்கும் சரி, எல்லாருக்குமே அவர் வாங்கி கொடுத்த ஒரு பெரிய மரியாதை. அவர் வாங்கி கொடுத்த மரியாதை நமக்கு நமக்கு பத்மபூஷன். அவர் வாங்கினது வந்து அவருடைய ரசிகர்களுக்கும் சரி, தமிழ் மக்களுக்கும் சரி, ரொம்ப வந்து ஒரு வேற ஒரு பெருமைக்குரிய ஒரு செயல் அது. நெறைய பேர் வாங்கியிருக்காங்க, இல்லன்னுலாம் நான் சொல்லல. ஆனா, அஜித்குமார் அவர்கள் வந்து இந்த சினி ஃபீல்டில இருந்துகிட்டு, இவ்ளோ கஷ்டப்பட்டு அந்த ஒரு பட்டத்தை அவர் வாங்கும் பொழுது, அது வந்து ரசிகர்களுக்கு வந்து ஒரு பூஸ்டிங், ஒரு உதாரணம். நல்ல மனிதர் எப்படிப்பட்ட உயரத்தை வந்து சென்றடைவார் அப்படின்றதுக்கான ஒரு உதாரணம். அதுதான். அவர் அதே மாரி பல விஷயங்கள் அவர் சொல்லியிருக்காரு. ரேசிங் ட்ராக்ல கூட துபாய் ரேசிங்கில கூட 3 பிரைஸ் அவர் வந்து அவருடைய டீம் எடுத்தாங்க. அவருடைய அந்த போர்ஷ் அந்த காரோட அந்த சீரிஸ்ல. அப்போ கூட அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, "எப்பா அங்க இங்கன்னு போவாதீங்க. அவர் இவருன்னு அலையாதீங்க. உங்களுக்கான வாழ்க்கையை நீங்க எப்போ வாழப் போறீங்கன்னு தான்" அந்த ஒரு மக்கள் மீது உள்ள அந்த ஒரு அவருடைய ரசிகர்கள் எந்த அளவுக்கு ஒரு நல்ல நிலைமையில போணும், அவர்கள் மீது எந்த அளவுக்கு அக்கறை உடையவராக இவர் இருக்கிறார் அப்படின்றத வந்து அவர் வெளிப்படுத்துறாரு. அவருடைய எண்ணமும் செயலும் மக்களுக்காகவே இருக்குது. அதுதான் எனக்கு புரியுது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அவரு ஒரு பதவிக்கு வரணுனோ, இல்ல ஒரு இடத்துல இருக்கணுன்றோ அவசியம் கிடையாது. ஆனா, அவருடைய எண்ணமும் செயலும் மக்களுக்காகவும், அவருடைய ரசிகர்களை நோக்கியும், யாரும் ரசிகர்களும் ஒரு தவறான வழியில போயிடக்கூடாது. ரசிகர் மன்றம் அப்படின்ற பேரில் எதுவும் தப்பான விஷயங்களோ, இல்லை அவருக்காகன்னு சொல்லி யாரும் எந்த மாதிரியான வாழ்க்கையையும் தவறான வழியிலையோ, இல்லை தப்பாவோ போயிடக்கூடாது அப்படின்ற மாரி, அவர் ரொம்ப தெளிவா அந்த விஷயத்தில் இருக்கார். இன்றைக்கி விடாமுயற்சி படம் வந்து கிட்டத்தட்ட 200 கோடி தாண்டி வசூல் வேட்டையில் போயிட்டுருக்கு. எவ்வளோ நெகட்டிவ் கிரிட்டிக்ஸ் வந்தது, நெகட்டிவ் விமர்சனங்கள் வந்தது. படம் சரியில்லை, படம் ஸ்லோ, இவர் ஹீரோ மெட்டீரியல் மாதிரியே இல்லாமல் நடிச்சுக்கிறாரு, அப்படி இப்படி அப்படி இப்படி. அதை யார் பரப்பியிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். யார் என்ன சொன்னாலும் இது வந்து ஒரு குடும்பம் வந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு படம். எல்லாருமே ரசிக்கிறாங்க. ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் படம் போகிறது தெரியல. ரொம்ப நல்லாயிருக்கு. இன்றைக்கி வரைக்கும் அந்த படத்தை வந்து எத்தனை தடவை வேணாலும் பார்க்கலாம். ஸோ இதுதான் அஜித் ரசிகர்கள் அவர்கள் அவர் மீது, அஜித் குமார் அவர்கள் மீது வெளிப்படுத்திய ஒரு ஆதங்கம். ஸோ இனிமே அஜித் குமார் அவர்கள் சொல்கிறத இந்த விஷயத்தில் கேட்க மாட்டாங்க. எல்லாருமே இனிமேல் தலை, அந்த தலை, எங்கள் தலை
அப்படின்ற ஸ்டைலில் தான் போக போகிறாங்க. பார்ப்போம். நன்றி. இது உங்களுடைய கருத்து என்ன? எது நல்லாயிருக்கு? தலையா, அஜித் குமாரா, ஏகேவா, பத்மபூஷன் அஜித் குமாரா? கமெண்ட்டில் சொல்லுங்கள்.